ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது போகும்போது மறுபடியும் ஜெனி ஃபோன் பண்ணா ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் சேது கோவம் வந்துருது. தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருக்காதா, இனிமே ஜெனி பத்தி இங்க பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு அவங்களோட சேர்ந்து கருப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ராஜாங்கம் வெளியே போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. அப்பா எதுக்கு இந்த நேரத்துல வெளியே போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கறாரு. தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. ஏதோ பிரச்சனை போல அப்பாக்கு இந்த இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராஜாங்கத்தை தாமஸ் வர சொல்லியிருந்தாரு இல்லையா, அதை யார்கிட்டயுமே அவர் சொல்லாம போயிருக்காரு. போயிட்டு அங்க போனோன்னா தாமஸ் வந்துட்டு நீங்க எனக்கு இப்படி ஒரு பதவி வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராஜாங்கம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாங்க நம்ம நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் திட்டிட்டு கிளம்பிடுறாரு. இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லல. ஆனா கருப்பு வந்துட்டு ராஜாங்கம் வெளியே போயிட்டு வந்த மட்டும் சேது கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தா சேது வந்துட்டு சரி தமிழ்ச்செல்வி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போகும்போது அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் ஜெனி ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லவுமே சேது கோவம் வந்துருது. திருப்பி திருப்பி நீ இன்னும் ஜெனிட்டே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆயிருது. இதுக்கு இடையில ராஜாங்கம் வந்ததுக்கு அப்புறமா தாமஸ் வந்துட்டு சக்தி கடத்திட்டு வந்தாங்களே அவங்க கிட்ட சொல்லி இவனை வந்து கொன்றுங்க, ஆனா யார் கொன்னதுன்னு தெரியக்கூடாது, ரத்தமே எனக்கு கண்ணில் பாட்டா ஆகாது, அதனால ஏதோ ஒன்று பண்ணி இவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆயிருது. அடுத்த நாள் பார்த்தா ஒரு பாடி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இது யாரு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவரோட பாக்கெட்ல இருக்கிற ஐடி கார்டெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ராஜாங்கம் சேது, கருப்பு, நடேசன் இவங்கெல்லாம் வந்துட்டு ராஜாங்கம் சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்க போறாரு இல்லையா, அதுக்காக கிளம்பி போறாங்க. இப்ப வீட்டுல எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போன உடனே அவார்டு கொடுக்கறதுக்காக ரெடி பண்றாங்க. இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இங்க என்ன ஆயிருச்சு அப்படின்னா சக்தியை கொன்னது வந்து ராஜாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல் சொல்லிடுறாங்க. அப்போ ராஜாங்கம் தான் கொண்டிருக்காரு, அவரை போய் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவார்டு வாங்க போயிருக்காரு இல்லையா ராஜாங்கம், அங்க வந்துட்டு அவார்டு வாங்க போற நேரம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க. என்னாச்சு, எதுக்கு நிறுத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க தான் சக்தியை கொன்னீங்க, கௌரவ கொலை பண்ணியிருக்கீங்க, அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் நைட்டு போயிட்டு வந்தார் இல்லையா வெளியே, ஸோ அவர் தான் வந்துட்டு சக்தியை கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு சேது இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அப்பா அப்பான்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. ஆனாலுமே போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சேது வந்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து ராஜாங்கத்தை வெளியே கொண்டு வருவாரா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவப்படுவாங்களா, தமிழ்ச்செல்வி இந்த எந்த பிரச்சனையுமே பண்ணல, எந்த தப்புமே பண்ணல, இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரி தான் அப்படிங்கிற விஷயம் வீட்டுல இருக்கிறவங்க தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.